முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுங்க. இதுக்கு விதையெல்லாம் கிடையாது, அதோட ஸ்டெம்மை வச்சு தான் நம்ம வளர்க்க போகிறோம். இந்த ஸ்டெம் நம்ம பொங்கலுக்கெல்லாம் கரும்பு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கரும்பை சாப்பிட்டுட்டு அந்த நுனி பகுதி இருக்குது பாருங்க, அந்த நுனி பகுதியில் ஒரு சின்ன துண்டு ஒரு 1.5 ஜான் இருந்தால் போதும். அந்த ஒரு துண்டு வச்சாலே போதும். நம்ம 6 கரும்பு வரைக்கும் ஒரே துண்டுலேருந்து வளர்க்கலாம். பொங்கல் சமயத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆயுத பூஜை சமயத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வருது பார்த்திங்களா, அந்த சமயத்துலலாம் கரும்பு நமக்கு கிடைக்கும். அப்போ கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். என்ன ஒன்று, நம்ம பொங்கல் முடிஞ்சு வச்சோம் அப்படின்னா அடுத்த பொங்கலுக்கு நமக்கு அறுவடைக்கு வந்துடும். நம்ம மாடி தோட்டத்துல இருந்தே கரும்பு அறுவடை பண்ணி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கரும்பு வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த கரும்பு வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் சூஸ் பண்ணணும். பேகு பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்கிறது 18க்கு 18 வச்சுருக்கோம். இதில் 2 ஈல்டு வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா வேர்கள் ஃபுல்லாக பேகு ஃபுல்லாக போயிடும். அதுக்கு மேலே நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கரும்பு சுவை இருக்காது. அதனால் 2 ஈல்டு எடுக்கலாம். இதை விட பெரிய பேக் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது, மாடியில் இடம் நிறைய இருக்குது அப்படின்னா 22x22 சைஸ் பேகு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து மண்கலவை. மண்கலவை நம்ம எப்பொழுதும் போல் காய்கறி செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிற மண்கலவை தான் போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நம்ம தோட்டத்து மண், நார்மலாக நம்ம தோட்டத்து மண்ணே எடுத்து போடலாம். ஆனால் களிப்பு மண்ணாக இருக்கக்கூடாது. களிப்பு மண்ணுனா பிசு பிசுன்னு வேர் இறங்காத மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மண் எடுத்துக்காதீங்க. லூஸாக இருக்கணும் மண். அந்த மாதிரி லூஸான மண்ணை எடுத்து அதில் மாட்டு எரு கலந்துக்குங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். கூடவே முடிஞ்சால் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து நீங்கள் மண்கலவை தயார் பண்ணி கரும்பை நம்ம எளிமையான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். கரும்பை நம்ம நடவு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கணு ஒரு 2 கணு மண்ணுக்குள்ளே வச்சு நடணும். 2 கணு வச்சிங்கன்னா தான் அதிலிருந்து வேர்கள் கீழே இறங்கும். மேலே ஒரு 2 கணு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மேலே இருக்க 2 கணுல தான் கரும்பு வளரும். இப்போ நாங்கள் இந்த 18க்கு 18 சைஸ் பேக் வச்சுருக்கனால இதில் ஒரு 6 கரும்பு தான் விட்டுருக்கேன். ஒரே துண்டு தான் வச்சோம், அதில் 6 வந்தது, 6ஐயும் விட்டுருக்கேன். இதுக்கு மேலே விடக்கூடாது. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ணி எவ்வளவு தான் கொடுத்தாலும் பத்தாது. அதனால் 6 கரும்பு விட்டுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி உடச்சி எடுத்துடணும். பக்கத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் உடச்சி எடுத்துருங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. கரும்பு பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தோகைகளை அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கழிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், ரொம்ப காஞ்சி போனதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் காய போகிற ஸ்டேஜில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கழிச்சு விட்டிங்கன்னா தான் கரும்போட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கணுக்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி கழிச்சு விட்டு அதை பராமரிப்பு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்புக்கு வாட்டரிங் பண்ணுறது. வாட்டரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நேரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ மற்ற செடிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை காய விட்டுட்டு தண்ணி விடுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் கரும்பை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த கரும்பில் ஜூஸ் நிறையா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகி சக்கை மாதிரி இருக்கும். அதனால் வாட்டரிங் பண்ணுறது 2 நேரமும் தண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க. மண் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறி செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் வேர் பகுதிக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். கரும்பில் நோய் தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நுனியில் இலைக்கருகள் நோய் வரும். வேறு பெருசாக எதுவும் வராது. அதுக்கு நீங்கள் சூடோமோனாஸ் தெளித்து விடலாம். நீங்கள் மண்கலவையிலே முடிஞ்சால் கொஞ்சம் சூடோமோனாஸெல்லாம் கலந்து மண்கலவை தயார் பண்ணி நீங்கள் கரும்பு நடவு பண்ணலாம். கரும்புக்கு உர மேலாண்மை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி செடிகளுக்கு தோட்டத்தில் உரம் கொடுக்கும்போது இதுக்கும் ஒரு பிடி அப்படியே எருவை கொடுத்து விட்டு மண்ணை கிளறி விட்டு தண்ணி விட்டுகிட்டே வாங்க. லிக்விட் ஃபெர்டிலைசரும் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வேஸ்டேஜ் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அதையும் நீங்கள் ரெகுலராக இதுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். கரும்பு நடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கணு கொஞ்சம் பெருசாக இருக்கிற கரும்பாக பார்த்து நட்டுக்குங்க. கணு இது சின்னதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கணுவாக பார்த்து நட்டுக்கிட்டிங்கன்னா கரும்பு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கிட்ட இருக்குது, சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரும்பு 10 மாத பயிர் இல்லைங்களா. இப்போ நம்ம பொங்கல் சமயத்தில்
பொங்கலில் பயிர் பண்ணணும் வச்சோம் அப்படின்னா அடுத்த பொங்கலுக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம். எல்லா கரும்பையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு அதில் மறுபடியும் வளரும். மறுபடியும் ஒரு 6 கரும்பு விடுங்க போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. இந்த பேக் இந்த 18க்கு 18 வந்து ஒரு 2 தடவை ஈல்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வேறனா மறுபடியும் இந்த மண்ணை கொட்டிட்டு இதே மண்ணில் வந்து மறுபடியும் கரும்பு வைக்காதீங்க, வேற ஒரு மண் போட்டுக்குங்க. இப்போ தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்க, அது வந்து ஈல்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மண்ணை எடுத்து இந்த பேக்கில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் மாட்டு எருலாம் கலந்துட்டு மறுபடியும் ஒரு துண்டு கரும்பை நட்டு வச்சிங்கன்னா அடுத்த தடவை நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து இதை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வளர்க்கும் போது இப்போ கரும்பு வச்சோம்னா மறுபடியும் அதில் கரும்பே வளர்க்கக்கூடாது. கத்திரிக்காய் வச்சோம் அப்படின்னா மறுபடியும் அதில் கத்திரிக்காயே வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான சத்துக்களை வந்து அந்த மண் வந்து எடுத்துருக்கோம். இப்படி சுழற்சி முறையில் வந்து நம்ம பயிர் பண்ணணும். அது எந்த செடியாக இருந்தாலும் சரி நம்ம சுழற்சி முறையில் நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னா தான் செடிகள் வந்து செழிப்பாக வளரும், நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேகு கிடைக்காதவங்க இப்போ வாட்டர் கேனு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் பக்கெட்டு இதிலலாம் கூட வைக்கலாம். இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 6 கரும்பெல்லாம் விடக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 3 கரும்பு விடலாம், அதுக்கு மேலே விடாதீங்க. ஏன்னா நிறைய செடிகள் வந்து இருக்கும்போது எல்லாம் தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். அந்த கரும்புக்கு தண்ணியை எல்லாம் பகிர்ந்து எடுத்துக்கும் போது மண் வந்து காஞ்சி போயிடும், கரும்போட சுவை வந்து இருக்காது. அதனால வாட்டர் கேனில் இந்த மாதிரி பெயிண்ட் பேக்கெட்டில் வைக்கும்போது ஒரு 2லேருந்து 3 கரும்பு விடுங்க போதும். நம்ம மாடி தோட்டத்திலே கரும்பு வளர்க்கும் போது நம்ம பூஜைக்கு வந்து நம்ம பொங்கலுக்காக இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி, டக்குன்னு மாடிக்கு வந்து ஒரு துண்டு கரும்பை கட் பண்ணி நம்ம சாமி கும்பிடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, எல்லாத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கரும்பு எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸை வந்து பார்த்தீங்க. அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியை பற்றி பார்ப்போம். நன்றி. ஹாப்பி கார்டனிங்.